கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக பரிசுத்த பைபிளில் இருந்து தீத்து நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நம்முடைய கடந்த காலத்தை பற்றியும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலங்களில் நம்முடைய மேன்மையை பற்றியுமான 3 காலங்களை பற்றியும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இது கடந்த காலத்தை பற்றியதான வசனம். இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது முற்காலத்திலே நாமும் என்று ஆரம்பிக்கிறது. இதுல கடந்த காலங்கள்ல நம்மிடத்தில் இருந்ததான பாவங்கள் என்ன என்று 7 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது புத்தியினர். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம கவனிக்கல. இரண்டாவது கீழ்ப்படியாதவர்கள், தெய்வ சத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளல. மூன்றாவது வழிதப்பி நடக்கிறவர்கள், வேத வார்த்தையின்படி நாம் செயல்படவில்லை. நான்காவது பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், அதாவது பாவத்துக்கு நாம் அடிமையாயிருந்தோம். ஐந்தாவது துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் இருந்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஆறாவது பகைக்கப்படத்தக்கவர்கள், நம்ம யாருமே விரும்பப்பட நிலையில் நாம இல்ல, வெறுக்கப்படுகிற நிலைமையில் நாம் வாழ்ந்தோம். கடைசியா ஏழாவது ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். பகைமை உணர்வு நமக்குள் இருந்தது. இது கடந்த காலத்தை பற்றியது. நம் கர்த்தரை அறியாத பொழுது நாம் இப்படிதான் இருந்தோம். அன்பானவர்களே, அதாவது கடந்த காலத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது ரொம்ப எலாபரேட்டா விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலங்களிலே பொதுவாக சாட்சி சொல்லுகிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்ததான காரியங்களை மிகைப்படுத்தி ஏதோ தாங்கள் பெரிதாக சாதித்தது போலவும் பாவ வாழ்க்கையை ரொம்ப விளக்கமாய் சொல்லுகிற பல பேரை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ கூட்டங்கள்ல, மேடைகளிலே தாங்கள் செய்த பாவங்களை ரொம்ப விலைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனுடைய தேவை என்ன? அதனால கர்த்தர் மகிமைப்படுவாரா? நம்ம கடந்த காலங்களை கர்த்தரை அறியாத பொழுது நாம் செய்த பாவங்களை விளக்கமா சொல்லி அதனால கர்த்தர் மகிமைப்பட போறாரா? சரி, நான் பெரிய ரவுடியா இருந்தேன், நான் பெரிய தாதாவா இருந்தேன், நான் பெரிய கொலைகாரனா இருந்தேன், அதை விளக்கமா சொல்லிட்டு இருப்பாங்க. அவைகளை கடந்த காலங்களில் நாம் செய்ததான பாவங்களை வெளியே சொல்வதும் அவலட்சணமா இருக்கும் என்று பவுல் சொல்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நாம் கடந்த காலத்தை பற்றி ஒருவேளை நாம் சாட்சியாக சொல்ல வேண்டுமானால் அதுக்கு ஒரு உதாரணம் பைபிள் இருக்கு. யோவான் 9ஆம் அதிகாரம் 25ல இந்த சீலோவாம் குளத்தண்டையிலே கண் பார்வை பெற்றதான குருடனை பற்றி நாம் அங்க வேதத்துல படிக்கிறோம். அவன் சொல்றான், நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், அது ஒன்றுதான் எனக்கு தெரியும். நாம் ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பு நம்முடைய கடந்த காலத்தை பற்றி நம்ம சாட்சி சொல்றோம்னா இப்படிதான் சொல்லணும். நான் குருடனா இருந்தேன், கர்த்தரை அறியாம தாறுமாறான வழிகளிலே போயிட்டு இருந்தேன். இயேசு என்னை சந்தித்து என்னுடைய பார்வையை தெளிவுபடுத்தினார், இன்றைக்கு நான் காண்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் நிகழ்காலத்தை பற்றியதான 7 குறிப்புகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 4ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும்
மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ரட்சகராகிய தேவனுடைய தயவு. அப்ப ஆண்டுடைய தயவு தான் நாம் மனம் திரும்பி கர்த்தரை வந்தது ஆண்டுடைய தயவுனாலதான். சங்கீதம் 145 நாம் படிக்கிறோம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். யோவான் 6 நாம் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவ்வளவு தயவு பெருத்த கர்த்தர். ரோமர் 2:4 சொல்கிறது, நாம் தேவ தயவு நாம் குணப்படும்படி ஏவுகிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவ தயவுதான் நாம் மனம் திரும்பும்படி, நாம் குணப்படும்படி, கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி, இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படி நம்ம ஏவி இருக்கிறது. அடுத்து 2வது குறிப்பு, மனுஷர் மேல் உள்ள அன்பு பிரசன்னமானது. கிறிஸ்துவின் அன்பு பிரசன்னமானது, அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டட் லவ், வெளிப்படுத்தப்பட்ட அன்பு. கர்த்தர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவியா இருந்த பொழுது நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சார்னா, அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3:16 எல்லாருக்கும் மனப்படமாய் தெரிந்த வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவனுடைய அன்பின் அளவு எவ்வளவு, அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, பொதுவாகவே பாத்தீங்கன்னா சிலர் அன்பா இருப்பாங்க, ஆனா அந்த அன்பை வெளியே காமிக்க மாட்டாங்க. பெற்றோர்கள பாருங்க, பேரண்ட்ஸ், குறிப்பா தகப்பன்மார் பிள்ளைகள் மேல அன்பா இருப்பாங்க தான், ஆனா அன்பா இருப்பதை போல வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். நண்பர்கள், உறவுகள், இனஜன பந்துக்கள், சொந்தங்கள் நம்ம நேசிப்பாங்க, ஆனால் அவள் நேசிப்பதை வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வெளிப்படையாக தம்முடைய அன்பை நமக்கு காண்பித்தார். 3வது குறிப்பு, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இது எதை காண்பிக்கிறது என்றால், நம்ம கிட்ட நீதியின் கிரியைகள் எதுவுமே இல்லையா என்று கேட்டால் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் படைத்த பொழுது ஏதோ ஒரு தனித்தன்மையோடு விசேஷித்த குணங்களோடு தான் படைத்திருக்கிறார். கர்த்தரை அறியாத எத்தனையோ பேர் மிகுந்த அன்புள்ளவர்கள், தயாள குணம் உள்ளவர்கள், பட்சமாய் நேசிக்கிறவர்கள், மக்களை விசாரிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், கரிசனைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ஆண்டவரை அறியவில்லை. அப்ப இயற்கையாகவே கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே சில நல்ல சுபாவங்களை கர்த்தரே வச்சிருக்காரு. நாமும் ஆண்டவரை அறியாத காலங்களிலும் நல்ல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், பண உதவி செஞ்சிருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம். இப்ப இதெல்லாம் நடக்குது. இப்போ நாம் ஏதோ நீதியின் கிரியைகளை செய்ததுனால, நாம் ஏதோ நல்ல குணங்கள் இருந்ததுனால, அதனால ஆண்டவர் நம்ம ரட்சிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்மை கர்த்தர் ரட்சித்ததற்கு வேற ஒரு அடிப்படை இருக்கிறது. அடுத்தது 4வது குறிப்பு, தமது இரக்கத்தின்படியே. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக தான் நம்ம என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய இரக்கங்கள் முடிந்து போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 25 படிக்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் அநாதிகாலம் முதல் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நாம் லோத்தை கவனித்து பாருங்கள். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 7-8 படிச்சீங்கன்னா, இந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ளதான மக்களுடைய அக்கிரம கிரியைகளை ஒவ்வொரு நாளும் அவன் கண்டு கேட்டு, நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை என்ன செஞ்சாராம், கர்த்தர் ரட்சித்தார்னு எழுதியிருக்கு. லோத்து வாதிக்கப்பட்டது உண்மைதான். அந்த மக்களுடைய பாவத்துக்கு லோத்து உடன்படவில்லைதான். அதை நினைத்து மிகுந்த கவலைப்பட்டிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது நிமித்தம் தான் கர்த்தர் ரட்சித்தார் நீங்க பேதுரு எழுதினாலும் கூட, லோத்து விடுதலை பெற்றதற்கு
வேறொரு அடிப்படை காரணம் இருந்தது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16 நீங்க படிச்சீங்கன்னா, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கம்தான் லோத்துவும் அவன் குடும்பமும் அந்த அழிவில் இருந்து மீட்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அவ தேவ இரக்கம்தான் நம்முடைய பாதுகாப்புக்கு காரணம். லோத்துவின் குடும்பம் மீட்கப்பட்டது தெய்வீக இரக்கம்தான் காரணம். தூதர்கள் அப்படியே கையை பிடிச்சு வெளியே கொண்டு போறாங்க. அப்படி இருந்தும் நீ பின்னிட்டு பாராதே, இந்த சமூகத்தில எங்கும் நிற்காதே என்று லோத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தும் அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து என்ன செஞ்சா? உப்புத்தூண் ஆயிட்டா. அவளால் காப்பாற்றப்பட முடியவில்லை. இன்றைக்கு அதே போல தேவன் எவ்வளவோ இரக்கம் செய்து எவ்வளவோ அற்புதங்களை செய்து சிலரை தேவ சமூகத்தை கொண்டு வந்தாலும் அவள் உலகத்தை திரும்பி பார்த்து அவனுடைய அன்பையும் இந்த ரட்சிப்பின் மேன்மையை இழந்து போகிறார்கள். அடுத்தபடியாக 5வது குறிப்பு, மறுஜென்ம முழுக்கினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மறுஜென்ம முழுக்கு என்பது என்ன? ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்நானம் என்பது நம்முடைய ரட்சிப்பின் ஒரு அடிப்படை. ஞானஸ்நானம் பெற்றால்தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். பவுலிடத்திலே அனனியா சொல்கிற வார்த்தை, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால், மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டது உறுதியாக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்யணும்? மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். பொதுவா ஞானஸ்நானம் பவுல் சொல்லலாம், அப்படி சொல்லல, மறுஜென்ம முழுக்கு என்று சொல்லுகிறார். அடுத்து 6வது, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். இந்த மறுஜென்ம முழுக்க இன்னொரு வார்த்தை நான் சொல்லி ஆகணும். நாகமான் என்கிறதான சீரியா தேசத்து படைத்தலைவனை பற்றி 2 ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். கர்த்தர் அவனை கொண்டு போய் ரட்சிப்பா செஞ்சிருக்காரு. பசங்க நாம் பாக்குறோம். அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரான், சுகமாகும்படி வருகிறான். எலிசாவிடத்தில் அவன் வந்த பொழுது எலிசா அவனை போய் சந்திக்கல. சொல்றாரு, நீ போய் யோர்தானில 7 தடவை முழுகி எழுப்பி போன்னு சொல்றாரு. இதை சொன்ன பொழுது அவன் கோபப்படுகிறான். ஏன் எங்க சீரியா தேசத்துல நதிகள்லாம் இல்லையா என்னெல்லாம் கேட்கிறான். அதற்கு பின்பு அவனுடைய வேலைக்காரனுடைய வற்புறுத்தலின் பேரிலே அவன் யோர்தானிலே மூழ்கினான். அவனுடைய சரீரம் ஒரு சிறுபிள்ளையின் சரீரத்தை போல மறுரூபம் அடைந்தது. நாகமான் யோர்தானில் மூழ்கின பொழுது அவனுடைய குஷ்டரோகம் நீங்கியது. நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பாவமாகி அசுத்தம் நம்மை விட்டு நீங்கியது. 6வது குறிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். தேவ ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனிதன் மீது தேவ ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த மனிதனை புதிதாக்குகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் நம்ம என்ன செய்கிறது என்றால் நம்மை புதிதாக்குகிறது. அதே ஆள்தான், அதே முகம்தான், ஆனால் ஜீவியம் புதியது, அனுபவம் புதியது. பாவங்கள் இல்லை, அசுத்தமான வாழ்க்கை இல்லை, பொய் இல்லை, அக்கிரமம் இல்லை, மீறுதல் இல்லை. ஒரு பரிசுத்தமான அனுபவத்தை தேவ ஆவியான நிறைவிலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். கடைசியாக 7வது குறிப்பு, நம்மை ரட்சித்தார். இப்ப இந்த 7 ஸ்டெப் தான் நிகழ்காலங்களில் நடைபெறுகிறது. ரட்சிப்பார் என்று அல்ல, ரட்சித்தார் என்று அங்கு எழுதியிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. யாரெல்லாம் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து தங்கள் பாவிகள் என்பதை ஒப்புக்கொண்டு
தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு. நாம் ரட்சிக்கப்பட்டுதான் இன்றைக்கு தேவ மக்களாய் ஆவிக்குரிய சபையில் நிலைத்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் இதெல்லாம் நடக்குது. இதுல 7 குறிப்பு நான் சொன்னேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வருங்காலங்களில் என்ன நடக்க போகுது, அதாவது நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கை. இப்ப நம்ம நித்திய ஜீவன் அடைவோம் நம்பி இருக்கிறோம். நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இயேசுவின் வருகையில் தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. ஒருவேளை இயேசுவின் வருகை முந்தலாம், அல்லது நம்முடைய வாழ்நாள் காலம் முடிந்து நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லலாம். இது எது முந்தி என்பது நமக்கு தெரியாது. வருங்காலங்களில் நாம் நித்தியமான வாழ்க்கையை பெறப்போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால, பாவ மன்னிப்பு அடைவதனால, மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதனால, அபிஷேக நிறைவை பெறுவதனால ஏதோ சபையில அங்கத்தினராக இருக்கிறோம், நமக்கு சபையில மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உலக பிரகாரம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்பானவர்களே, உலகத்தின் நன்மைகளுக்காக நாம் கட்டணத்திலே வரவில்லை. தெய்வீக சுகம் கிடைக்கும் என்பதற்காக நாம் கட்டணத்திலே வரவில்லை. ஆனால் கிடைக்கும். ஆனால் நாம் கர்த்தரை சேவகனுடைய ஒரே அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் தான் அடிப்படை. எவ்வளவு காலம் நமக்கு கர்த்தர் இந்த பூமியில ஆயுசை கொடுப்பார் என்பது நமக்கு தெரியாது. அது கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. இப்ப நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிந்து நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நித்திய ஜீவன் ஆகிய வெகுமதி கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, தீத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களில் கடந்த காலத்தை பற்றியும் நம்முடைய நிகழ்கால விசுவாச வாழ்க்கையை பற்றியும் இனி நமக்கு கிடைக்க போகிறதான நித்திய ஜீவனை பற்றியும் நாம் படித்தோம். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இந்த மேலான விசுவாச அனுபவத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருக்காய் வாழ்ந்து பரிசுத்த ஜீவியத்திலே முன்னேறி செல்வதுதான் நம்மை பற்றிய கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. உலக வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் சரி, என்ன கிடைக்கலாலும் சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆஸ்வதிக்காவிட்டாலும் சரி, எனக்கு தேவை நித்திய ஜீவன். அந்த அனுபவத்தோட கூட, அந்த விசுவாசத்தோட கூட முன்னேறி செல்லவும், கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கவும் ஆண்டவர் தாமே நம்மை உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.